ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கு இன்னும் 20 நாட்களே உள்ள நிலையில் தற்போது வரை 4 முனை போட்டி உறுதியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தனது நிலைப்பாட்டை நாளை அறிவிக்க இருக்கிறது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாரதிய ஜனதா போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதாவின் மாநில துணைத் தலைவர் மு. சுப்பிரமணியம் போட்டியிடுவார் என அறிவித்தார். அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஆதரவளித்திருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மாநிலத்தின் துணைத் தலைவர் சகோதரர் எம். சுப்பிரமணியம் அவர்கள் போட்டி போடுவார்கள். அதிமுக, திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை நாளை அறிவிக்க இருக்கிறது. ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய முடிவு நாளை அறிவிக்கப்படும். இதனிடையே வேட்பாளர்களை முந்தி அறிவித்து களப்பணிகளை தொடங்கிவிட்ட திராவிட கட்சிகள் ஸ்ரீரங்கம் வாக்காளர்களை கவர பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ளன. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை பொறுத்தளவு இன்றைய வேட்புமனு தாக்கல சட்டக்கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கலின் பிறகு முக்கியமாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மூலியமே மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தவும் கல்வி இயக்கத்தின் சார்பாக ஒரு வேட்புமனு தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது. பூரண மதுவிலக்கு கொள்கையை பொதுமக்களை கொண்டு செல்வதற்கான பரப்புரையாக இதை தாங்கள் இதனை கையாண்டு வருவதாகவும் இதனை தெரிவித்திருக்காங்க. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் டிராபிக் ராமசாமி உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கலை செய்துள்ள நிலையில் ஸ்ரீரங்கம் தேர்தல் களம் தற்பொழுது விறுவிறுப்படைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் ஸ்ரீரங்கத்திலிருந்து சார்ல்ஸ். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை அடுத்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு பரப்புரை நடத்தப்படும் என தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்துள்ளார். இது பற்றி நமது செய்தியாளர் கலாநிதி அளித்த கூடுதல் தகவல்கள். திருவரங்கம் இடைத்தேர்தல் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா இன்று செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போது அவர் இதுவரைக்கும் 138 பேர் நட்சத்திர பேச்சாளர்களாக திருவரங்கம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கெடுப்பதற்கான அனுமதியை பெற்றிருப்பதாக தெரிவித்தார். அதாவது திமுக சார்பில் 40 பேர், அதிமுக சார்பில் 40 பேர், புரட்சி பாரதம் சார்பில் 20 பேர், தமிழ் மாநில காகித மில்லத் லீக் என்ற கட்சியின் சார்பாக 20 பேர், இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக 9 பேர் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக 9 பேர் என மொத்தம் 138 பேர் நட்சத்திர பேச்சாளர்களாக திருவரங்கம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கெடுப்பதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். அதேபோல திருவரங்கம் இடைத்தேர்தல் பாதுகாப்புக்காக 10 கம்பெனிகள் கொண்ட துணை ராணுவ படை வரவழைக்கப்படும் என சந்தீப் சக்சேனா தெரிவித்தார். பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் விரைவில் கண்டறியப்பட்டு அந்த வாக்குச்சாவடி பகுதிகளில் இந்த துணை ராணுவ படை என்பது கூடுதலாக நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.